நெல்லையில் மழை நின்றுள்ளதால் தாமிரபரணி நதியில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் புருஷோத். வணக்கம். தற்போது ஆற்றில் தண்ணீர் குறைய தொடங்கி இருப்பதன் எதிரொலியாக அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு நிம்மதி அடைந்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். அதாவது மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 2 தினங்களாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில மிக முக்கியமாக நெல்லையில உள்ள தாமிரபரணியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல்வேறு பகுதிகளில் ஊருக்குள்ளேயும் சேதங்கள் பல ஏற்பட்டது. இந்நிலையில தாமிரபரணியின் மிக முக்கிய அணைகளாக கருதப்படும் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அவுட்ஃப்ளோ அப்படிங்கக்கூடிய அந்த தண்ணி தற்போது குறைந்துள்ளது. அதாவது மணிமுத்தாரை பொறுத்த வரைக்கும் நேற்று 15,000 கனஅடிக்கு மேலாக தண்ணீர் வரத்தானது வெளியேற்றப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இன்று காலை நிலவரப்படி 5,000 கனஅடியாக இது குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட 10,000 கனஅடி தண்ணீர் குறைந்துள்ளது. மேலும் காரையார் அணையிலிருந்து பார்க்க போனா, சேர்வலார், பாபநாசம் அந்த காரையார் அணைகளிலிருந்து பார்க்க போனா தற்போது அந்த அணை பகுதியிலிருந்து 30,000 கனஅடி தண்ணீர் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 12,000 கனஅடியாக குறைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில மழையின் அளவு முற்றிலுமாக இப்ப பார்க்கும் போதே தெரிகிறது. அனைவரும் ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே செல்ஃபி எடுத்துட்டு தங்களுடைய வேலைகளுக்கு அன்றாடமா கிளம்பி செல்வது போல் சென்று வருகின்றனர். தற்போது மழையின் அளவும் நன்றாக குறைந்துள்ளது. இது குறித்து இப்பகுதியில் உள்ள மக்கள் ஒரு சிலரிடம் கேட்கலாம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மழையின் அளவு எப்படி குறைந்திருக்கிறது சார்? தற்போது 2 நாளா வீட்டில இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருந்தோம். இன்னைக்கு நேற்று மிட் நைட்டு ஒரு 2 மணில இருந்து மழையோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் நாங்க வீட்டில இருந்து வாசல் திறந்து வெளியவே சரி, இங்க ஆத்துப்பாலம் புராதான ஆத்துப்பாலம், அது பழங்கால ஆத்துப்பாலம். அந்த பழைய பாலம் நேற்று முங்கிருச்சு. இன்னைக்கு அந்த தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மழை. நேற்று மக்களோட இயல்பு வாழ்க்கை, இது வரலாறு காணாத மழை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி மாநகரமே தூத்துக்குடி முங்கிருச்சு, தென்காசி ஃபுல்லா சொல்லி முடிஞ்சுது. இங்க எங்களுக்கு இந்த ஆறுல தண்ணி கொஞ்சம் வடியதா இருந்ததுனால எங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. ஆனா வயல்வெளிகள் அவ்வளவு முங்கி மக்களுக்கு பெரிய நஷ்டம். இது வரலாறு காணாத மழைங்கிறதுனால பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இது இன்னைக்கு எங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் பஸ் போக்குவரத்து எல்லா ரூட்லயும் தடைபட்டு இருக்கு. இந்த ரூட்ல திருநெல்வேலிக்கு போறதும் சரி, தென்காசிக்கு போறதும் சரி, பஸ் ரூட் மேக்சிமம் ரோடு டேமேஜா இருக்கிறதுனால பேட்டை வழியாகவும் போக முடியாது, பாளையங்கோட்டை வழியாகவும் போக முடியாது, மேலப்பாளையம் வழியாகவும் போக முடியாது, இங்க தென்காசி போறதுக்கு கடையம் வழியாகவும் போக முடியாது. அதனால மக்கள் இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அன்றாட வேலைக்கு இங்க இருந்து பக்கத்துல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாதிரி ஊர்களுக்கு வேலைக்கு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கை இப்ப 2 நாளா வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு ஒரு சிலர் காலையில அங்க பார்த்ததுனால தெரியுது, ஒரு சில பஸ் இயங்குது. நாகர்கோவில் பஸ் போகுது, திருநெல்வேலி பஸ் இது வரைக்கும் நாங்க பார்க்கல. ஏன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டே கம்ப்ளீட்டா முங்கிருச்சு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, சாந்தி ஸ்வீட்ஸ் அந்த கடை எல்லாமே கம்ப்ளீட்டா முங்கிருச்சு. இன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. இதே மாதிரி மழை இல்லாம இருந்ததுன்னா நாங்க எங்களோட அன்றாட வேலைக்கு போறதுக்கு என்னால ஒரு கடைகளை திறக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறோம். அரசு இதை இன்னும் அந்த மக்களுக்கு கொஞ்சம் சேவை செய்யணும். அந்த தண்ணியெல்லாம் வடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அரசு பார்க்கணும். இது சென்னையில பார்த்திருப்பீங்க, வெறும் 30 கண்ணாடி சென்டிமீட்டர் மழைக்கே இந்த பிரச்சனை இங்க 96க்கு மேல போயிடுச்சு. மக்களுக்கு இதுக்கு உண்டான நிவாரணம் கண்டிப்பா அரசாங்கம் கொடுக்கணுங்கிறதை மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ நம்ம பகுதியில இப்போ தண்ணீர் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படை தேவையான உணவு, இருப்பிடம் அதுக்கெல்லாம் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? இந்த மாவட்ட நிர்வாகமா இருந்தாலும் சரி, வட்டாட்சியர் நிர்வாகமா இருந்தாலும் சரி, எந்த அளவுல உங்களுக்கு உணவு வசதிகள் கரெக்டா கிடைக்கா? தண்ணீர் எப்படி, ஒரு அடிப்படை வசதிக்கு தண்ணீர் மிகவும் முக்கியமானது. இந்த தண்ணீர் உணவுகள்லாம் எப்படி கிடைக்கும்? மாவட்ட அரசாங்கத்துல இருந்து 2 நாளைக்கு முன்னிட்டே மழை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிவியில எல்லாத்துலயுமே சொல்லிட்டாங்க. அதனால தண்ணி நீங்க சேகரிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான உணவுகள் அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்கன்னு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. அதனால மேக்சிமம் இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும், அதாவது கம்மி. அதாவது நாங்க அதுக்கு முன்னுக்கூட்டியே தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டோம், தண்ணிலாம் ஸ்டாக் வச்சிருந்தோம். ஏன்னா பம்ப் ஹவுஸ்ல இருந்து தண்ணி பம்ப் ஆகாது, நல்ல தண்ணி கிடைக்காது. அப்படிங்கறனால எல்லாமே நாங்க ஸ்டாக் வச்சிருந்தோம். இன்னைக்கு ஆனா கடைகள் நேற்று ஒரு கடை கூட
கூட அந்த ஏரியால வந்து திறக்கவே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு சில கடைகள் திறந்திருக்காங்க. இனிமே இதுக்கு அப்புறம் உள்ள தேவைக்கு வந்து நாங்க அந்த பொருளை வாங்கிக்கலாம். ஆனா போக்குவரத்து வெளியில இருந்து எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் சரி, எந்த ஒரு பொருளும் வந்து இன்னும் சிட்டிக்குள்ள வரல, ஊருக்குள்ள. அதை வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான இதை வந்து கண்டிப்பா அரசாங்கம் பண்ணணுங்கிறத கேட்டு. அதாவது இங்கு உள்ள மக்கள் வந்து தற்போது புறநகர் பகுதிகளில் வந்து தேவையான அடிப்படை தேவைகள் வந்து சரி செய்யப்பட்டு வந்தாலும் நகர்ப்புற பகுதிகள் வந்து அடிப்படை தேவைகள் இன்னும் சரி செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் முன்னேற்பாடுகளாக உணவு மற்றும் தண்ணீருக்கு வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்ததுனால சேமித்து வைத்துள்ளதாகவும் கூறியிருந்தனர். தற்போது மழை நீர் குறைந்துள்ளதால் இப்பகுதி மக்கள் பெருமூச்சு விட்டுள்ளனர். ஆட்சியில் வெள்ளப்பெருக்கும் குறைந்துள்ளதால் தண்ணீர் வரத்து குறையும் என இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.